வல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் 107ஆம் ரகசியம் 4000 பெற்றேனோ நாத முனிகளைப் போலே. காட்டுமன்னார் கோவில் எனும் வீர நாராயணபுரத்தில் அவதரித்தவர் ஸ்ரீ ரங்கநாதர் எனும் வைஷ்ணவ பெரியார். இவர் தரிசனத்தில் நாத முனிகள் என்று போற்றப்படுவார். இவர் தெய்வீக இசையிலும் அஷ்டாங்க யோகத்திலும் வல்லுனராய் அத்தலத்து எம்பெருமானான மன்னனாரிடம் பேரன்பு பூண்டு அத்திருவடிகளில் குற்றேவல் புரிந்திருந்தார். அவர் காலத்தில் ஆழ்வார்கள் பாடிய திவ்ய பிரபந்தங்கள் யாவும் மறைந்து விட்டிருந்தன. மேல்நாட்டிலிருந்து யாத்திரையாக வந்த ஸ்ரீ வைஷ்ணவர் சிலர் திருவாய்மொழியில் திருக்குடந்தை எம்பெருமான் விஷயமான ஆறாவமுதே என்ற பதிகத்தை 5ஆம் திருமொழி 10ஆம் பாசுரம் பாட கேட்டு அதில் திருநாம பாட்டில் குருகூர் சடகோபன் சொன்ன 1010 என்றிருப்பதை கேட்டு பாடியவர்களை உங்களுக்கு 4000 பாசுரங்களும் தெரியுமோ என்று வினவ அவர்கள் நாங்கள் 10 பாசுரங்களை ஒழிய வேறறியோம் என்று கூற நாத முனிகள் எப்படியாவது இந்த 1000 பாசுரங்களையும் வல்லவரை தேடி அவற்றை கற்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டு பாசுரத்தில் கண்ட ஆழ்வாரின் பிறப்பிடமான திருக்குருகூரில் கிடைக்கலாம் என்று அங்கு விரைந்தார். அங்கு திருவாய்மொழியை அறிந்தவர் யாவரையும் காண பெற்றிலார். ஆனால் ஆழ்வாரின் முதல் சிஷ்யரான மதுர கவிகளின் வழிவந்த பராங்குச நம்பி என்பார் திருவாய்மொழியும் மற்ற திவ்ய பிரபந்தங்களும் ஓதுவாரில்லாமல் மறைந்துவிட்டன. மதுர கவிகள் ஆழ்வார் விஷயமாக அருளிய கண்ணினும் சிறுதாம்பு எனும் பிரபந்தம் உண்டு. இதை ஆழ்வார் திருமுன்பே 12,000 முறைகள் ஊற்றத்துடன் அனுசந்தித்தால் ஆழ்வார் பிரசன்னமாவார் என்று எங்கள் பெரியோர் கூற கேட்டதுண்டு. ஆழ்வாரை நேரில் சாட்சாத்கரி அவர் அருளிய பிரபந்தங்களை எல்லாம் அவர் அருளால் பெறலாம் என்று கூறி 11 பாசுரம் கொண்ட கண்ணினும் சிறுதாம்பை கிருபையுடன் நாதமுனிகளுக்கு உபதேசித்தார். நாதமுனிகளும் யோக முறையில் தம் மனதை ஆழ்வாரிடம் ஒன்ற வைத்து பக்தி ஸ்ரத்தையுடன் நியமத்தோடு 12,000 முறை கண்ணினும் சிறுதாம்பை திருப்புலி ஆழ்வார் அடியிலிருந்து அனுசந்தித்தார். திருப்புலி ஆழ்வார் என்பது ஆதிசேஷ அம்சமான புளிய மரம். இதனடியில்தான் ஆழ்வார் தம் ஜீய காலம் முழுவதும் வாழ்ந்தார். நாத முனிகள் தவத்து குகந்த ஆழ்வார் அவர் முன்னே பிரசன்னமாய் அருள அவரும் தமக்கு திருவாய்மொழியை முழுவதுமாக கற்பிக்கும்படி வேண்ட ஆழ்வாரும் தமக்கு முன்னும் பின்னுமாக அவதரித்த ஆழ்வார்களால் அருளி செய்யப்பட்ட அனைத்து பிரபந்தங்களையுமே 4000ற்கு சிறிது குறைந்தவை உபதேசித்து மேலும் ஸ்ரீ வைஷ்ணவ தரிசன தத்துவங்கள் அறிய வேண்டியவை யாவைகளையும் உபதேசித்தருளி அவற்றை உலகில் பரப்பும்படி நியமித்தருளினார். அர்ச்சாமூர்த்தியான ஆழ்வாரே திருத்திரையை வளைத்து தன்னை மறைத்து கொண்டு 4000ஐயும் நாதமுனிகள் ஏடுபடுத்தி கொள்ளும்படி கூறி காட்டியதாக கூறுவர். ஆழ்வார்கள் 11 ஆண்டாள் மதுர கவிகள் யாவருடைய பாசுரங்களும் நமக்கு நாதமுனிகள் மூலமே கிடைத்துள்ளன. நம்மாழ்வாரும் நாதனுக்கு 4000 முறைத்தான் வாழியே என்று வாழ்த்தி போற்றப்படுகிறார். 107ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.